பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்னொரு முறை காற்றையும் கடலையும் அதட்டாமல் அதன் மீது நடந்தார், கடல் மீது நடந்தார். ஏன் இந்த வேறுபாடு? காரணம், தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக அல்ல. சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? காற்றையும் கடலையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று காண்பிக்க. இன்னொரு முறை அதன் வழியாக நாம் நடக்க வேண்டும். காற்றை அதட்டாமல் அதிலே நடந்து காட்டினார். காரணம் என்ன? அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அவர் மீது கண் பதித்து, அவர் மீது நம்முடைய முழு கவனத்தையும் வைத்து, பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் நாம் நடக்கும்போது நிச்சயமாய் எதையும் கடந்து விடலாம். நம்ம ரெண்டையும் சில நேரங்களில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்களில் நாம் கடந்து விட முடியும் என்று நினைத்து, அதை மேற்கொண்டு விடலாம் என்று நினைத்து பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளோடு போராடுவதை காட்டிலும் நாம் அவர் மீது கண் பதித்து பிரச்சனைகளின் வழியாய் அவற்றை கடக்க வேண்டும். சில நேரங்களிலே அவருடைய கிருபையின் துணை கொண்டு பிரச்சனைகளை நாம் சமாளித்து விடலாம், மேற்கொண்டு விடலாம். சில நேரங்களிலே அந்த பிரச்சனை நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அது ஏன் இருக்கிறது? அதன் நடுவிலே நாம் மடிந்து போகாமல் அல்லது வீழ்ந்து போகாமல், பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாமல், பிரச்சனையின் நடுவிலே நாம் அதை கடக்கிறோம் என்பதை காட்டும்படியாக, நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படும்படியாக நாம் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளின் நடுவிலே வாழ்கிறோம். சில நேரங்களிலே பிரச்சனைகளை மேற்கொள்ளவும் செய்கிறோம். அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனநிலை என்னவா இருக்க வேண்டும்? பிரச்சனையை மேற்கொள்ளவும் முடியும், அல்லது பிரச்சனையை மேற்கொள்ளாமலேயே அதன் நடுவிலே கடந்து செல்லவும் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு முறை காற்றையும் கடலையும் அதட்டினார், இன்னொரு முறை அதட்டாமல் அதன் நடுவாக நடந்து நமக்கு காட்டினார். அவர் படவிலே ஏறினார், காற்று அமர்ந்தது. வாயை திறந்து சொல்லல, இறையாதே அமைதலாயிரு என்று இம்முறை அவர் வாயை திறந்து சொல்லல. காரணம், அவருடைய வல்லமை அவருக்கு தெரியும். அவர் படகுல ஏற வரைக்கும் காற்றும் கடலும் இறைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் படவில ஏறின உடனே அது அமைதலாயிற்று. பிரியமானவர்களே, நாமும் அப்படியே அவர் மீது கண் பதித்து ஜெயிப்போமாக. நன்றி.